இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 38:14 இவ்வாறாக சொல்லுகிறது. நமுட்டை போலவும் பகை நான் குருவியைப் போலவும் கூவினேன், புறாவைப் போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இக்கட்டு வரும்போது, சஞ்சலம் வரும்போது, எப்படி பறவைகள் எப்படியாக தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாய் இருக்கும்போது காட்டிலே அவள் என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது அவைகள் புலம்புகின்றனவாம். உயரே பார்த்து தேவனை நோக்கி பார்க்கின்றனவாம். அதே வண்ணமாகத்தான் அவைகள் நாங்கள் ஒடுங்கி போகிறோம் என்று சொல்லி கூப்பிட்டு அவருடைய காரியத்தை தேவன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கதறுவதுதான். அதைத்தான் ஆங்கிலத்தில் லைக் a crane or a swallow, so did I chatter, I did moan as a dove, mine eyes failed with looking upward. O Lord, I am oppressed, undertake for me. ஆனபடினால் தான் இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார், அந்த நமுட்டை போலவும் தகையலான் குருவியைப் போலவும் புறாவைப் போலவும் அங்கே கூவுகிறது போல ஏசாயா சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் நசுக்கப்படுகிறேன், என்னை நோக்கி பாரும், என்னுடைய கண்கள் அவைகள் சோர்ந்து போகின்றன, என்னை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே கேட்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளை நாம் பார்த்து சூழ்நிலைக்குள்ளாய் நாம் பயந்து போகாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் கதறி ஜெபித்து, ஆண்டவரே நீர் பாரும், நீர் கேளும், நீர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் சத்தத்தை நாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும்படியான அந்த கூப்பிடுதலை கேட்டு அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கேட்போம், பெற்றுக்கொள்வோம், விடுதலை பெறுவோம். ஆமென்.